கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தீவஜனமே, வெளிப்படுத்துதல் 21:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். தேவன் அவர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் என் பிள்ளைகள் மீது நோக்கமாக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உங்கள் மேலே அவர் நோக்கமாக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உங்கள் மேலே தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஒரே ஒரு காரணம்தான், உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்கப் போகிறார். இனி துக்கமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பிள்ளைகளே, இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டிருந்த எல்லா உபத்திரமும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா கண்ணீரின் காலங்களுக்கும் ஒரு முடிவை கொடுக்கும்படி தேவன் இந்த வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைத்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கண்ணீரை காண்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கண்ணீரை நீங்கள் ஒருவேளை நான் சொந்த இடம் வாங்க வேண்டுமே, இல்லை ஒருவேளை நான் இடம் வாங்கிட்டு வீடு கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, இல்லை நான் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக இத்தனை வருடமாய் திருமணமாகி இத்தனை வருடங்களாய் பல ஆண்டுகள் கடந்து போய் கூட என் துக்கம் தாழாமல் எந்த இடத்திலே போனாலும் எனக்கு மிகுந்த வருத்தமும் துக்கமும் நாட்களுக்கு நாட்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறதே, என் கண்ணீரை துடைப்பார் யார் என்று சொல்லி வேதனையோடு காத்திருந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். இனி துக்கப்படாதீங்க. தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசமா சொல்லுங்க, என் கண்ணீரை காண்கிற தேவன் என் கண்ணீரை துடைத்தார். எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த நாளிலிருந்து கொடுத்து விட்டார். எனக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை, ஆசீர்வாதமான ஒரு கர்ப்பத்தின் கனியை, என் பிள்ளையை எனக்கு கொடுத்து விட்டார். இது கர்த்தராலே கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இனிமே கம்பீர சத்தத்தோடு கூட சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி முழு விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இருங்க. உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். இனி துக்கம் கிடையாது உங்க வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதன் அடையாளமாக ஆசீர்வாதம் பெருக போகிறது. இதை சொல்லுகிறவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று. கடந்த நாட்களில் நீங்கள் பட்ட கண்ணீர், கஷ்டம், துன்பம் எல்லாமே ஒழிஞ்சு போயிடுச்சு. நிச்சயமா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கமான ஆசீர்வாதமான ஒரு வாக்கை இந்த நாளிலிருந்து தொடங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணீரை கண்ணீரை காண்கிற தேவன் என் கண்ணீரை கண்டார், என் உபத்திரமத்தின் நாட்களை முடித்து வைத்தார், எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடத்தை என் ஆண்டவர் கொடுத்தார், நல்ல ஒரு ஆசீர்வாதமான வீட்டை கட்ட பண தேவைகளை என் ஆண்டவர் சந்தித்தார், என் கர்ப்பத்தின் கனியை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தார் என்று சொல்லி முழு விசுவாசத்தோடு கூட இருங்க. உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் இந்த நாளிலே உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். ஆமென். அவர் சொன்னதை செய்கிற தேவன், சொன்ன சொல்லை காப்பாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் அவர் உங்க கூட தான் இருக்கிறார். இனிமே நீங்க சந்தேகமே பட வேணாம். விசுவாசத்தோடு கூட காலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விட்டார், என் கண்ணீரை துடைத்து விட்டார். இதோ என் ஆண்டவர் கொடுத்த கர்ப்பத்தின் கனி என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதோ என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான வீடு என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதோ என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான இடம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்கள் வீட்டில் இருக்கிற, உங்கள் கூடாரத்தில் இருக்கிற, உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து உங்கள் கண்ணீருக்கு பதிலாக இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஜனமே, நிச்சயமாக சொல்கிறேன், முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருங்க. முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. முன்னாடி நீங்கள் பட்ட துக்கம் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களுக்காகவே
தன் ஜீவனை கொடுத்தார் அல்லவா? உங்களுக்காகவே அடிக்கப்பட்டார் அல்லவா? அவர் உங்களுக்காகவே மரித்தவராய் இல்லாமல் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அல்லவா? அப்போ உயிர் தெழுந்து புதிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய ஒரு உயிர் தெழுதலின் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்கள் நினைச்சீங்கல்ல, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் மரணம் தான், இனி எனக்கு வாழ பிடிக்கலன்னு. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுவதற்காக உன் கண்ணீரை நான் துடைத்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவதற்காக உங்கள் கண்ணீரை அவர்கள் ஆணிகள் பாய்ந்த கரத்தினாலே துடைத்திருக்கிறார். தேவஜனமே, கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார். உங்க கண்ணீரை துருத்தியிலே கணக்கு வைத்து பதில் கொடுக்கிற தேவன் தான் உங்க கண்ணீரை துடைத்திருக்கிறார். ஆமென். பிள்ளைகளே, நிச்சயமா கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இனிமே உங்க கண்ணீரை காண்கிற தேவன் உங்க கண்ணீரை துடைத்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலிருந்து ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துங்க. துதி பலியை என் ஆண்டவருக்கு செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வாராக. God bless you.